ஈரோடு மாவட்டம் பவானி சாகர் அணையில் பரிசல் கவிழ்ந்து கூலி தொழிலாளிகள் இருவர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் தங்கராஜ். வணக்கம், விவரம் என்னப்பா? வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் தற்போது 101 அடியை எட்டியுள்ளதால் அணையின் கரையோர பகுதிகளில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக நீரில் மூழ்கிய வாழை மரங்களிலிருந்து வாழைத்தார்களை வெட்டி எடுக்கும் பணியில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று மதியம் பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதியை ஒட்டியுள்ள ஒத்தப்பனமலக்காடு என்ற இடத்தில் நீரில் மூழ்கியுள்ள வாழை மரங்களில் இருந்து வாழைத்தார்களை வெட்டுவதற்காக அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் சுரேஷ், சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சக்தி ஆகிய 3 தொழிலாளர்கள் பவானி ஆற்றில் பரிசலில் சென்று வாழைத்தார்களில் வெட்டி எடுத்துக்கொண்டு பரிசலை இயக்கியபடி பவானி ஆற்றை கடந்து வால்கரடு நோக்கி சென்ற போது அதிவேகமாக காற்று வீசியதன் காரணமாகவும் வாழைத்தார் அதிக அளவில் எடை இருந்ததாலும் நிலை தடுமாறி பரிசல் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 3 தொழிலாளர்களும் தண்ணீரில் மூழ்கினர். சக்தி என்ற தொழிலாளி நீச்சல் அடித்து கரைக்கு வந்து உயிர் தப்பினார். மணிகண்டன், சுரேஷ் இருவரும் அணை நீரில் மூழ்கி மாயமாகினர். உயிர் தப்பிய தொழிலாளி சக்தி ஊருக்குள் சென்று தகவல் தெரிவித்த நிலையில் அப்பகுதி மீனவர்கள் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் சுரேஷின் உடல் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. மணிகண்டனின் உடலை மீனவர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். பவானிசாகர் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சத்தியமங்கலம் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தும் தீயணைப்புத்துறையினர் இதுவரை வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.